ஹாய், வெல்கம் டு ஸ்டூடெண்ட் கார்னர். இன்னைக்கு நம்ம என்ன ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா எஃப் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து எஃப் டெஸ்ட் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட கொஸ்டின். தி ஃபாலோயிங் ஆர் தி வேல்யூஸ் இன் thousands of an inch obtained by two engineers in 10 successive measurements with the same micrometer. Is one engineer significantly more consistent than the other? அப்படின்றது தான் நம்மளோட கொஸ்டின். ரெண்டு என்ஜினியர்ஸ் ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க. அவங்களோட மெஷர்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது ரெண்டு மெஷர்மெண்ட்ஸ்க்கும் ஏதாவது வந்துட்டு வெதர் தே ஹாவ் எனி வேரியன்ஸ் அப்படின்றது தான் வெதர் தே ஹாவ் எனி தே ஹாவ் தி சேம் வேரியன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஒன், நோ டிஃப்ரென்ஸ் இன் தேர் வேரியன்ஸ் அப்படின்றத தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேசிக்கலி இதில் வந்துட்டு x1 x2 ரெண்டு சாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று x1 ஆகும், இன்னொன்று x2 ஆகும் நம்ம எடுத்துப்போம். ஸோ அதை நம்ம வர்டிக்கல் வைஸாக ஃபஸ்ட்டு வந்து எழுதிக்கணும். ஸோ x1ன்றது இந்த 503 505 497 505 495 502 499 493 510 511. ஸோ அது எல்லா வேல்யூஸுமே நம்ம என்ன பண்ணுவோம், x1 எடுத்துப்போம். அடுத்தது என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் வந்துட்டு ஸ்பேஸ் விட்டுருங்க. நெக்ஸ்ட் இது வந்துட்டு x2 ஓகேங்களா. ஸோ 502 497 492 498 499 495 497 496 498 இது வந்துட்டு x2 ஓகேங்களா. ஸோ நீங்கள் பக்கத்துல கூட வந்துட்டு யூ கேன் ஆல்சோ ரைட் நோ இஷ்யூஸ் இன் தட். ஸோ x1 ஒன்று x2 ஒன்று. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா x1க்கு பார் x1 கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி x2க்கு பார் x2 கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? பார் x1னா அரித்மெட்டிக் மீன் நம்மளுக்கு தெரியும். ஸோ அரித்மெட்டிக் மீனோட ஃபார்முலா என்ன? சம்மேஷன் x பை n போடுவோமா. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல இந்த x1 காலம் எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்றோம், அதே மாதிரி இங்க x2 காலம் எல்லாத்தையும் டோட்டல் பண்றோம். ஸோ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னா சம்மேஷன் x1 வரும். அதே மாதிரி இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணா எனக்கு சம்மேஷன் x2ன்னு வரும். ஸோ டிவைடட் பை அந்த இதை வந்து இதோட எல்லா வேல்யூஸோட அந்த கவுண்ட்டை வந்துட்டு n1 சொல்லுவோம். இதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம கவுண்ட் பண்ணா அது n2ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் எவ்வளோ வருதுன்னு கவுண்ட் பண்ணுங்க, அண்ட் இது எவ்வளோ வருதுன்னு கவுண்ட் பண்ணுங்க. அதான் நம்மளுக்கு பார். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் சேர்த்து டிவைட் பண்ணுங்க. ஸோ பார் x1ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மேஷன் x1 டிவைடட் பை n1. அதே மாதிரி பார் x2 எப்படி கண்டுபிடிக்கணும்னா சம்மேஷன் x2 டிவைடட் பை n2 ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு ஆக்சுவலி நம்மளுக்கு ஃபார்முலா. ஸோ x1 எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்க. 503 + 505 + 497 + 505 plus 495 plus 502 plus 499 plus 493 plus 510 plus 511 எல்லாத்தையும் எனக்கு டோட்டல் பண்ணா 5020 வருது. ஸோ இப்போ பார் x1 எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சம்மேஷன் x1 டிவைடட் பை n1. அந்த ஃபார்முலாவை நான் இங்கே காட்டலை, ஜஸ்ட் ஷோ தட் ஃபார்முலா. 5020 டிவைடட் பை 10. ஸோ n1 எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 வேல்யூஸ் இருக்கிறதுனால நான் இங்கே 10ஆல் டிவைட் பண்ணுறேன், எனக்கு 502 வருது. இதை ஜஸ்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா x2 எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ 502 plus 497 plus 492 plus 498 plus 499 plus 495 plus 497 plus 496 plus 498 எல்லாம் டோட்டல் பண்ணுங்க. சம்மேஷன் x2 கிடைக்கும். ஸோ எனக்கு 4474ன்னு வருது, 4474ன்னு. ஜஸ்ட் அந்த ஃபார்முலா என்னன்னு பாருங்க. பார் x2 கண்டுபிடிக்கணும்னா சம்மேஷன் x2 டிவைடட் பை n2. சம்மேஷன் x2ன்றது இந்த வேல்யூ 4474 ஓகேங்களா. n2 அப்படின்றது எத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குன்னு 1 2 3 4 5 6 7 8 9 நம்பர் இருக்குது ஆக்சுவலி ஓகேங்களா. ஸோ அதனால 9ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிவைட் பண்ணால் எனக்கு 497.11 வருது ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ பார் x1 கிடச்சிருச்சு, அதே மாதிரி பார் x2 எப்படி கண்டுபிடிக்கணுன்றதும் சொல்லியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா
யூஷுவலா நம்ம டீவியேஷன்ஸ் இதுக்கெல்லாம் மைனஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு x1 மைனஸ் பார் x1 நம்ம பண்றோம். ஓகேங்களா? ஸோ x1 மைனஸ் பார் x1. ஸோ x1 வேல்யூஸ்னா இது எல்லாம் x1 வேல்யூஸ். பார் x1ன்னு பாத்தீங்கன்னா இந்த 502. ஓகேங்களா? ஸோ இந்த 502 மைனஸ் 502 பண்ணும். ஒரு வேல்யூ மைனஸ் 502, ஒரு வேல்யூ மைனஸ் 502ன்னு பண்ணும். ஸோ 503 மைனஸ் 502 மைனஸ் இது 1 வரும். 505 மைனஸ் 503 497 மைனஸ் 502. ஓகேங்களா? மைனஸ் 5 505 மைனஸ் 502 பண்ணீங்கன்னா 3 495 மைனஸ் 502. ஓகேங்களா? பண்ணீங்களா மைனஸ் 7 502 மைனஸ் 502 0 499 மைனஸ் 502 மைனஸ் 3. ஓகேங்களா? 493 மைனஸ் 502 பண்ணீங்கன்னா மைனஸ் 9 510 மைனஸ் 502 8 511 மைனஸ் 502 9. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு x1 மைனஸ் எக்ஸ் பார் x1 வேல்யூ. இதை என்ன பண்ணணும்னா ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஹோல் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1க்கு 1 ஸ்கொயருக்கு 1, 3 ஸ்கொயருக்கு 9, மைனஸ் 5 ஸ்கொயருக்கு 5 இன்ட்டு 5 25 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 25ன்னு வருது. 3 ஸ்கொயர் 9, 7 ஸ்கொயர் 49 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 0 ஸ்கொயர் 0 மைனஸ் 3 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 3 9 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 9 ஸ்கொயர்னா 9 இன்ட்டு 9 81 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8 ஸ்கொயர் வந்து 64 9 ஸ்கொயர் வந்து 81. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு சம்மேஷன் x1 மைனஸ் பார் x1 த ஹோல் ஸ்கொயருக்கான வேல்யூ. அதுதான் 328. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து s1 ஸ்கொயரோட ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாக்காக தான் நம்ம இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே பண்றோம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு s1 ஸ்கொயர் நம்மளுக்கு கிடைக்கணும்னா அதோட ஃபார்முலா இது. ஸோ அந்த ஃபார்முலாவுக்கு தான் நம்ம ஸோ ஃபார் இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒன்னொன்னாவே நம்ம பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ இந்த கால்குலேஷன் பண்ணியாச்சா? இதோட கால்குலேஷன் என்ன? 328. அதை எடுத்துட்டு வந்துட்டேன் இங்க. ஸோ தட் இஸ் சம்மேஷன் x1 மைனஸ் bar x1 the whole square divided by n1 minus 1. So n1 minus 1 இது மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்குன்னு கவுண்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம 10 வேல்யூஸ் இருக்கா? ஸோ அதனால 10 minus 1ன்னு போடுறோம். ஸோ 328 divided by 10 minus 1 9. ஸோ டிவைட் பண்ணா எனக்கு 36.44ன்னு வருது. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா எஃப் டெஸ்ட்டுக்கு ஃபார்முலா s1 ஸ்கொயர் டிவைடட் பை s2 ஸ்கொயர். இந்த ஃபார்முலா நம்மளுக்கு கிடைக்கணும்னா அதுக்கு நம்ம s1 ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து பண்ணி கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் 36.44ன்னு. இதே மாதிரி ப்ரொசீஜர் s2 ஸ்கொயருக்கு கால்குலேட் பண்ணோம். ஏன்னா நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட எஃபோட ஃபார்முலா. ஸோ இந்த s2 ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா அகெயின் வந்துட்டு சம்மேஷன் x2 மைனஸ் x2 பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n2 மைனஸ் 1. இதான் நம்ம ஃபார்முலா. ஸோ x2ன்றது கொஸ்டின்ல இருக்கும். சாம்பிள் 2வது இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் நம்மளோட s2. ஸோ இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் நம்மளோட s2. ஸோ அதை x2வே எழுதிக்கிறோம். இப்போ அடுத்தது என்ன பண்றீங்கன்னா பார் x2 கண்டுபிடிக்கணும். ஸோ பார் x2ன்றது ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ x2வை எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம்மேஷன் x2 கிடச்சிரும். அந்த சம்மேஷன் x2 வந்து டிவைடட் பை n2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ முதல்ல நீங்கள் இதை கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு சாம்பிளுக்கு ஒரு கவுண்ட் வந்து வித்தியாசப்படும். இதுக்கு பார்த்தீங்கன்னா n1க்கு வந்து 10 இருக்கு. பட் n2க்கு வந்து 9 தான் இருக்கு. சேமாக இருக்க வாய்ப்பில்லை. ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு மாறுபடும். ஸோ நீங்க அப்ப 10ஆல டிவைட் பண்ணக்கூடாது. இதுல எத்தனை வேல்யூ இருக்கு? 9 தான் இருக்கு. ஸோ அதனால 9ஆல தான் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 497.11 வருது. ஓகேங்களா? ஸோ பார் x2 வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே பேசிக்ஸா நம்ம வந்து பேசிக்கலா ஃபர்ஸ்ட் இதுல இனிஷியலா பண்ற விஷயங்கள் தான். ஸோ அதுல கன்ஃபியூஷன் வராது. அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க என்ன அடாப்ட் பண்ணுமோ அதே தான் இந்த இடத்துலயும் நம்ம அடாப்ட் பண்ண போறோம். x2 மைனஸ் பார் x2
பண்ண போறோம். அடுத்தது x2 minus bar x2 the whole square பண்ண போறோம். ஸோ ஒரு வேல்யூ இந்த x2 வேல்யூ என்ன பண்ண போறோம்னா இந்த 497 அப்ராக்சிமேட்ல எடுத்துக்கலாம். 0.11 அந்த அளவுக்கு வந்து எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு 497 வேல்யூவை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்றீங்கன்னா 502ஓட 497 மைனஸ் பண்ணுங்க. அந்த வேல்யூவை இங்க எழுதுங்க. 5 வரும். 497ஓட 497 மைனஸ் பண்ணா என்ன ஆகும்? 0 தான் வரும். 492ஓட 497 சப்ராக்ட் பண்ணுங்க. மைனஸ் 5 வரும். 498ஓட 497 மைனஸ் பண்ணா 1 வரும். 499ஓட 497 பண்ணா 2 வரும். 495ஓட 497 பண்ணா மைனஸ் 2 வருது. 497ஓட 497 0. 496ஓட 497 பண்ணா minus 1. 498ஓட 497 பண்ணா 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு x2 மைனஸ் பார் x2. ஓகேங்களா? இப்போ இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணோம். அதுதான் இந்த காலம். x2 மைனஸ் பார் x2 த ஹோல் ஸ்கொயர். 5 ஸ்கொயர் 25, 0 ஸ்கொயர் 0, minus 5 square 25, 1 square 1, 2 square 4, minus 2 square 4, 0 square 0, minus 1 square 1, 1 square 1. இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்க. அதுதான் வந்துட்டு summation x2 minus bar x2 the whole square 61 வருது நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுங்க, s2 ஸ்கொயரோட ஃபார்முலா எழுதுங்க. ஃபார்முலா என்ன? சம்மேஷன் x2 மைனஸ் பார் x2 the whole square divided by n2 minus 1. ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ தான் just now we calculated 61. ஸோ அந்த 61 எடுத்து போட்டுக்கோங்க. divided by n2 minus 1. n2 minus 1 இது எத்தனை வேல்யூஸ் இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணிக்கோங்க. 9 வேல்யூஸ் இதில் இருக்கும் மொத்தமா. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா? ஸோ 9 minus 1 8. 61 divided by 8 7.625. இப்போ பாருங்க, s1 ஸ்கொயர் கிரேட்டரா s2 ஸ்கொயர் கிரேட்டரான்னு பார்க்கணும். எப்பயுமே இந்த f ஃபார்முலா இருக்கு பார்த்தீங்களா, இதை எழுதும்போது s1 ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருங்க, s2 ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருங்க. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருங்க. அதுல எது கிரேட்டர் இருக்கோ அதுதான் நியூமரேட்டர்ல வரும். எது வந்து லெஸர் இருக்கோ அதுதான் டினாமினேட்டர்ல வரும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சம்ல வந்துட்டு s1 ஸ்கொயர் தான் அதிகமா இருக்கு, 36.44. s2 ஸ்கொயர் வந்து கம்மியா இருக்கு, 7.625. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா 36.44 நியூமரேட்டர்ல போட்டு 7.625 டினாமினேட்டர்ல போடுறீங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 4.779 வருது. சின்ஸ் s1 ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் than s2 ஸ்கொயர், இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்றோம். இதே s2 ஸ்கொயர் கிரேட்டரா இருந்து s1 ஸ்கொயர் கம்மியா இருந்ததுன்னா அப்ப நியூமரேட்டர்ல s2 ஸ்கொயர் தான் நம்ம காட்டி டினாமினேட்டர்ல s1 ஸ்கொயரை காட்டணும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் நம்ம நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். அண்ட் f வேல்யூவை கண்டுபிடிச்சணும். அண்ட் கண்டுபிடிக்கிற இந்த வேல்யூ வந்து கால்குலேட்டட் வேல்யூ. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ டேபிள் வேல்யூக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அந்த வியூ இஸ் ஈக்குவல் டு n1 மைனஸ் 1 இன்டூ n2 மைனஸ் 1, n2 மைனஸ் 1 ஆக்சுவலி இது. ஸோ நம்ம வந்துட்டு அந்த வேல்யூஸை வந்து n1 பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 10ன்னு தெரியும் நல்லா நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ 10 மைனஸ் 1ன்னு போட்டுக்கணும். n2 மைனஸ் 1 பார்த்தீங்கன்னா வந்துட்டு n2 வந்து 9 எனக்கு. ஸோ 9 மைனஸ் 1ன்னு போட்டுக்கிறேன். ஸோ 10 மைனஸ் 1 9. 9 மைனஸ் 1 8. இந்த டேபிள் வேல்யூ வந்து சம் ஆஃப் தி கொஸ்டின்ல வந்துட்டு they themselves might give. ஓகே, சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா f டேபிள் அந்த வேல்யூக்கு போகணும். ஸோ திஸ் இஸ் தி f டெஸ்ட் அந்த டேபிள் வேல்யூ, இதுதான் அது. இங்க μ1ன்னு கொடுத்துருவாங்க, இங்க μ2ன்னு கொடுத்துருவாங்க. இப்போ நம்மளோட ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு μ1 வந்து 9 ஆகும், μ2 வந்து 8 ஆகும் இருக்கு. ஸோ நம்ம 9ல 8 பார்க்கணும். இதுதான் நம்மளோட 9 காலம். ஓகேங்களா? ஸோ இது μ1ல 9. ஓகே, μ2 இதுதான், இதுல வந்துட்டு 8ல பார்க்கணும். ஸோ 8 இது, இதுக்கு நேராக என்ன வேல்யூ வருது 9க்குன்னு பார்க்கணும். ஸோ 9க்கு பார்த்தீங்கன்னா 3.39 வருது நம்மளுக்கு. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட வேல்யூ. ஸோ டேபிளில் ப்ராப்பராக நம்ம பார்க்கணும். μ1ல 9,
நியூ2ல 8ன்னு பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது 3.39 வருது. ஸோ இந்த 3.39 நோட் டவுன் பண்ணிக்கணும். இப்போ டேபிள் வேல்யூ 3.39 பட் கால்குலேட்டட் வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு 4.779. ஸோ கால்குலேட்டட் வேல்யூ இஸ் மோர் தேன் தி டேபிள் வேல்யூன்னு தெரிஞ்சு போச்சு. இது ஹையர் தேன் இது 4 அதிகம்ல 3யை விட. ஸோ அதனால வந்துட்டு therefore calculated value is more than table value, hence h naught is rejected. h naught என்னன்னா அதாவது ரெண்டுமே வந்துட்டு சேம் தான். there is no difference, significant difference between the variance. டூ சாம்பிள்ஸோட வேரியன்ஸ்ல எந்த டிஃபரன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்றது h naught. h1ன்றது there is some difference in between the two samples, variance between two samples. டூ சாம்பிள் வேரியன்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்றது h1. ஸோ வந்து calculated value எப்போ மோர் தேன் தி டேபிள் வேல்யூவா வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா h naught ரிஜெக்டட் ஆயிடும். ஸோ அப்போ h1 அக்செப்டட் ஆயிடும். ஸோ அப்போனா ஃபைனல் கன்க்ளூஷன் நம்மளுக்கு என்னவா இருக்கு இந்த ப்ராப்ளம்லனா both the samples have difference in variance. Sample variance it is different in both the samples. both the samplesல variance இருக்கு அப்படின்றது அர்த்தம். உங்க வேரியன்ஸ் வந்து ஈக்குவலா இல்ல அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஈக்குவல் வேரியன்ஸா இல்ல. ஸோ இதுதான் வந்துட்டு எஃப் டெஸ்ட்டோட ப்ராப்ளம். ஸோ எஃப் டெஸ்ட்ல இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, ரெண்டு சாம்பிள்ஸ் கொடுத்துருவாங்க. ஒன்று x1 ஆகும், இன்னொன்று x2 ஆகும் எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. ஸோ x1 பார் கண்டுபிடிக்கணும், x2 பார் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் இதுக்கு ஸ்கொயரு, அதுக்கப்புறம் இதுக்கு ஸ்கொயரு, இந்த மாதிரிலாம் கால்குலேட் பண்ணி வேல்யூஸை வச்சுக்கணும். அப்புறம் நம்மளோட ஆக்சுவலா ஹெச் நாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் வந்து ஈக்குவலா இருந்து சேமா இருந்தா அது வந்துட்டு தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ்னா அது ஹெச் நாட். h1னா டிஃபரன்ஸ், தெர் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ சாம்பிள் வேரியன்ஸ், அந்த வேரியன்ஸ் வந்து இருக்கு, டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத. அடுத்தது நீங்க என்ன பண்றீங்கன்னா s1 ஸ்கொயரும் s2 ஸ்கொயரும் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி டேபிள் அதுக்கேற்ற மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு s1 ஸ்கொயரும் s2 ஸ்கொயரும் கண்டுபிடிக்கிறீங்க. எஃபோட ஃபார்முலா வந்துட்டு இதோட வேல்யூஸை பொறுத்து தான் இருக்கு. ஹையரா எது வருதோ அது வந்து நியூமரேட்டருக்கு போயிடும், எது லோயரா இருக்கோ அது டினாமினேட்டருக்கு போயிடும். ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஸோ எஃப் ஃபார்முலான்னு கேட்டாங்கன்னா நீங்க s1 ஸ்கொயர் டிவைடட் பை s2 ஸ்கொயரும் போடணும். பட் நம்ம சம் ஒர்க் அவுட் பண்ணும்போது எது கிரேட்டரா இருக்கோ அதுதான் நியூமரேட்டர்ல வரும், அது லெஸரா இருக்கிறது டினாமினேட்டர்ல வரும். ஸோ டிவைட் பண்ணி அப்படி கண்டுபிடிச்ச எஃப் வேல்யூ வந்து இட்ஸ் அ கால்குலேட்டட் வேல்யூ. அடுத்தது டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் u இஸ் ஈக்குவல் டு n1 minus 1 n2 minus 1. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி n1 வேல்யூவும் n2 வேல்யூவும் ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிச்சி எஃப் டேபிள்குள்ளே போயிட்டு டேபிள் வேல்யூ என்னன்றதை அந்த காலமில் அந்த ரோவில் வந்துட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ கம்பேரிசன் பண்ணுங்க கால்குலேட்டர் வேல்யூவும் டேபிள் வேல்யூவும். if it is less than h naught is accepted, அப்பனா வந்துட்டு both the samples have got the equal same variance ன்னு அர்த்தம். but if it is more than the table value na h naught is rejected, h1 is accepted ன்னு அர்த்தம். there is difference in sample variance ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு எஃப் டெஸ்டோட ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல எஃப் டெஸ்டோட இன்னொரு ப்ராப்ளம் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.